நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பாட்டில் கேப்ஸ் வேற கலர்ல இருக்கும். அந்த ஒரு கலருக்கு ஒரு மீனிங் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா ப்ரோஸ்? பிளாஸ்டிக் பாட்டிலோட கேப் வந்து கிரீன் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அதுல ஃபிளேவர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். 7up, ஸ்ப்ரைட் அந்த மாதிரி. கேப் ப்ளூ கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நேச்சுரலான வாட்டர் அப்படின்னு அர்த்தம். மினரல் கண்டென்ட் நிறைய இருக்கிறது. பாட்டிலோட கேப் வந்து பிளாக் கலர் இருந்துச்சு அப்படின்னா அது ஆல்கலைன் வாட்டர். ஆசிட் அப்படின்றது pH லெவல் 7க்கும் கீழ இருக்கிறது. ஆல்கலைன் அப்படின்றது pH லெவல் 7க்கும் மேல இருக்கிறது. சோ தண்ணி எல்லாத்துக்கும் இடையில 7ல இருக்கும். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா இத கார நீர் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஆல்கலைன் வாட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஸ்டொமக் ஆசிட் வந்து லெவல பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டிலோட கேப் வந்து டிரான்ஸ்பரண்டாவோ இல்ல ஒயிட்டாவோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஸ்டில்டு வாட்டர். சோ இந்த பேட்டரிஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ற வாட்டர் இருக்குல்ல, அது டிஸ்டில் பண்ணப்பட்ட வாட்டர் தான். கேப் வந்து ரெட் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எலக்ட்ரோலைட் என்ஹான்ஸ்டு வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அத்லெட்ஸ் அப்புறம் இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் இந்த மாதிரி தண்ணியை குடிச்சா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லோ கலர் கேப் இருந்துச்சு அப்படின்னா விட்டமின்ஸ் வந்து அதுல என்ஹான்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுல வந்து விட்டமின் B, C என்ஹான்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாட்டில் கேப்ஸ்க்கு இவ்வளவு மீனிங் இருக்கு அப்படின்ற விஷயத்தை உங்களோட ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ப்ரோக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.